Hello friends, welcome to Foods of India. இன்றைக்கி நம்ம தூத்துக்குடி திருநெல்வேலி ஸ்டைலில் பொங்கல் குழம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொதுவாக தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு பக்கத்துலேயுமே பொங்கல் செலிப்ரேஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த பொங்கல் குழம்பும். முதல்ல அந்த குழம்புக்கு தேவையான பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம். பொங்கல் குழம்பு ரெடி பண்ண ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை போட்டுக்கலாம். இது கூடவே 10 பல் பூண்டு, கட்டி பெருங்காயம்னா ஒரு சிறு உருண்டை உருட்டி போட்டுக்கலாம். தூள் பெருங்காயம்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் விட்டோம்னா பருப்பு பொங்கி வராது, கூடவே பருப்பு நல்லா வேகும். அதுக்காக தான் நம்ம நல்லெண்ணெய் விட்டு வேக விட்டுக்கிறோம். இப்போ இந்த பருப்பு நல்லா வேகட்டும். இதுக்குள்ளேயும் இந்த குழம்புக்கு தேவையான காய்கறிகளை நம்ம ரெடி பண்ணிடலாம். 21 வகையான காய்கறிகள் போட்டு தான் இந்த குழம்பு வைப்பாங்க. அதே மாதிரி கடைகளையும் 21 வகையான காய்கறிகளையும் மொத்தமாக குவியலாக வச்சு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த குழம்புக்கு நான் என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கேங்கிறத பார்ப்போம். சவ், முள்ளங்கி, பீன்ஸ், வெள்ளைப்பூசணி, அவரை, பச்சை மொச்சை, புடலங்காய், பட்டாணி, கேரட், சக்கரவள்ளிக்கிழங்கு, பீர்க்கங்காய், சேனக்கிழங்கு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பரங்கிக்காய், சிறுகிழங்கு, முருங்கைக்காய், வாழைக்காய், மாங்காய், கருணக்கிழங்கு, பாவக்காய். காய்கறிகள்லாம் இந்த மாதிரி பொடிப்படியாக நறுக்கி எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி போட்டுப்போம். மல்லியை பாதி அளவு நம்ம வறுத்துப்போம். அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இது ரெண்டையும் போட்டு வறுத்துப்போம். ரெண்டும் பாதி அளவு வறுபட்ட உடனேயே 1 டீஸ்பூன் பச்சரிசி போட்டுப்போம். இதையும் கொஞ்சமாக வறுத்துப்போம். பச்சரிசி பாதி வறுபட்ட உடனே 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுப்போம், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுப்போம். இப்போ இது எல்லாத்தையும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துப்போம். அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு மல்லி நல்லா வாசம் வரும். இந்த டைம் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாயை நம்ம போட்டுக்கணும். 10 மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 2-3 மிளகாய் வத்தல் கூட போட்டுக்கலாம். மிளகாய் வத்தல் கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்துடணும். ரொம்ப நேரம் மிளகாய் வத்தலை வறுக்கக்கூடாது. இப்போ அரிசி நல்லா பொரிஞ்சு மல்லி நல்லா வாசம் வந்துட்டது. இந்த டைம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுருவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிப்போம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, மீடியமாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். குழம்புக்கு தேவையான பவுடர் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம பருப்பு வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பு ரொம்ப வேகணுங்கிற தேவை கிடையாது, இந்த அளவுக்கு 3/4 பாகம் வெந்தால் போதும். இப்போ இது கூடவே நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ காய்கறிகள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனதை நம்ம போட்டுப்போம். 2 தக்காளி பொடியாக நறுக்குனது அதையும் போட்டுப்போம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுப்போம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுப்போம். ஏற்கனவே நம்ம பருப்புலையும் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். 4 மிளகாய் இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அடுப்பை நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இந்த காய்கறிகள்லாம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம அதை வேக விடணும். நடுவில் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். ஏன்னா பருப்பு போட்டிருக்கனால இது அடியில் அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த டைம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த காய்கறிகள் வேகிறதுக்குள்ள நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தேங்காயை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 மூடி தேங்காய் எடுத்துப்போம். இது கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுப்போம். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். அவியலுக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். காயெல்லாம் நம்ம பொடியாக நறுக்கி போட்டிருக்கிறதுனால ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே காயெல்லாம் நல்லா வெந்துடும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான புளிக்கரைசல் நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு புளி அதிகமாக ஊற்றக்கூடாது. ஒரு சிறு நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து அதை கரைச்சி அதை விட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்கரைசலோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம அதை கொதிக்க விடணும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க குழம்பு பொடியை அதில் தூவிக்கலாம். குழம்பு பவுடரை கட்டிப்படாமல் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுப்போம்.
இப்போ காய்கறிகளும் குழம்பு பவுடரும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கரைசலை அதில் ஊற்றிக்கலாம். பொங்கல் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நம்ம குழம்பை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டையும் போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 2 மிளகாத்தில் இந்த மாதிரி கிள்ளி போட்டுப்போம். வாசத்துக்கு கொஞ்சமாக நம்ம கறிவேப்பிலை போட்டுப்போம். இப்போ தாளித்ததை நம்ம பொங்கல் குழம்புல போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வர்ற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க விடணும். இப்போ ஒரு கொதி வந்துட்டது. இந்த டைம் பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை இதில் தூவி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், நம்மளோட தூத்துக்குடி ஸ்டைல் பொங்கல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் காய்கறிகள் அதிகம் போட்டு கூடவே நம்ம பொடியை வறுத்தரைச்சி போடுறதுனாலையும் அதில் தேங்காய் அரைச்சி போடுறதுனாலையும் இந்த குழம்பு வெண்பங்களோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறுநாள் வச்சு சாப்பிட்றதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த தூத்துக்குடி ஸ்டைல் பொங்கல் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.